ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருண்டை குழம்பு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டையும் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கோம். புளியையும் ஊற வச்சுருக்கோம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4-5 வத்தல் எடுத்து, சீரகம் எடுத்து அதை அப்படியே நம்ம ஒரு திருக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து நெக்ஸ்ட்டு அந்த பருப்பை போட்டு நம்ம வந்து அரைக்கிறோம். கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஓரளவுக்கு வடக்கி பதத்துக்கு போடுறோம். அடுத்து தேவையான உப்பு போடுறோம். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டு அதை உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாலாக நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் காரம் எல்லாமே ஒன்றா சேரணும். அடுத்து அதை நல்லா உருண்டை பதமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி உருண்டையாக. அடுத்து கொஞ்சோண்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், அடுத்து சீரகம் ரெண்டையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் போடணும். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அது பொரிஞ்சதுக்கு அடுத்து கொஞ்சம் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி அதுவும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் அது வெந்ததுக்கு அடுத்து நமக்கு வந்து நீளமாக நறுக்கி வச்ச குட்டியாக, இது வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து குட்டியாக நறுக்கி வச்ச பல்லாரியை வந்து சேர்த்துக்கிறோம். பல்லாரியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு வதங்கும் போது அது கொஞ்சம் சீக்கிரமாக பல்லாரி வந்து வதங்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு தனியாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு தனியாத்தூள் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு கிண்டிக்கலாம். அது நல்லா வேகட்டும். மசாலா எல்லாமே கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், விட்டுருங்க. பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து ஊற்ற போகிறோம். புளிக்கரைசல் ஊற்றிட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். மசாலா எல்லாமே சேர்ந்து அது வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விடுங்க, அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கு அடுத்து அந்த மீதி வச்ச மாவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒன்றா சேர்றோம். ஏன் அதை வந்து ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னா, அப்படின்னா தான் கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒன்றா சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றுறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு வேணும்னா உப்பு கூட நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கொதி, சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அந்த பாலை வந்து குட்டியாக வச்ச பால் எல்லாமே சுற்றி போடுறோம். இப்போ சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. எல்லாத்தையுமே அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக நம்ம போட்டு அதை கிண்டக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு உருண்டையுமே நம்ம வந்து திருப்பி போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒவ்வொன்றையும் திருப்பி போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் மறுபடியும் வேக விட்டுறோம். அடிப்பிடிக்காமல் லைட்டாக பார்த்துக்கோங்க. கிண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் மட்டும் கொஞ்சோண்டு கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக மல்லித்தலை, கருவேப்பிலை தூவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இதாகட்டும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.